Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. This video only for Kerala State, no betting, no gambling. 8/8/2024 வியாழக்கிழமை காருண்யா ப்ளஸ் கம்பெனியோட செகண்ட் வீக் ஒரு சிறப்பான கெஸிங் பார்த்தலாம். லாஸ்ட் மந்த் செகண்ட் வீக் ரிசல்ட் வந்து 2904 அண்ட் லாஸ்ட்டு வீக் வந்து 8212 வந்திருக்கு. போன மாதம் 904, போன வாரம் 212 வந்திருக்கு. எப்படி வந்துருக்குன்னு பார்த்து நம்மளோட ஃபாலோயிங் கால்குலேஷனை பார்த்துடலாம். வாங்க ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம். லாஸ்ட் மந்த்து செகண்ட் வீக்கு காரண்யா ப்ளஸோட ரிசல்ட் வந்து 904. அதுக்கு அடுத்த வாரமும் 904, 801, போன வாரம் 212, ஃபைனலாக நேற்று ரிசல்ட்டு 038. நம்மளோட லாஸ்ட் மந்த்து மெயின் ரூட்டில் ஒரு நம்பர் மார்க் பண்ணிடுவோம். 904க்கு 1 day பிஃபோர் 553 க்ளூ நம்பரோட பிசி 14க்கு ரிவர்ஸ் கண்டினியூஷன் -1ல் 04. அதுவே சீபோர்டு பவர் பண்ணுறோம்னா 19, மறுபடியும் அதே 04 யூஸ் பண்ணும்போது நமக்கு 1904 கிடைக்கிது. 4D2904 லாஸ்ட் மந்த். இந்த ரூட்டில் ஃபஸ்ட்டு மெயின் நம்பர் வந்து 038. நேற்று ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் 144ஓட பிசி 44 எடுத்துக்கிறோம். 44க்கு ரிவர்ஸ் கண்டினியூஷன் 34. இப்போது 49க்கு 34, 934, 4934ன்னு வருது. லாஸ்ட் மந்த் ரூட் இப்படி வந்தால் 5934ன்னு வரலாம். அல்லது இந்த 934 வந்து பாக்ஸில் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கெஸ்ஸிங்கில் வந்தால் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா லாஸ்ட் மந்த்து பார்த்தீங்கன்னா சீபோர்டு 4, இங்கேயும் 4, நமக்கு இப்போது 4. அதனால் சீபோர்டு இன்றைக்கி 4 வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வீக் அதுக்கடுத்த வாரம் அதே 904 இருந்தனால அந்த ரூட் வேணாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 801க்கு ஒன் டே பிஃபோர் வந்து 060 க்ளூ நம்பர் 121. 121 ஃபுல் பவர் பண்ணால் 676ன்னு வரும். ப்ளஸ் 122, 133 இந்த மாதிரி ஏதாவது நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். 22, 33, 30 அந்த மாதிரிலாம். இதில் 30ல் வந்து நமக்கு 706 கிடைக்குது. இதே காமன் நம்பர் 1 யூஸ் பண்ணி 30 யூஸ் பண்ணுவோம். 806, ரிசல்ட்டு 801. அதே ரூட்டில் நேற்று ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் 144ஓட ஃபுல் ஆப்போசிட் பண்ணால் 699 ப்ளஸ் காமன் நம்பர் 1 30. அங்கே 806க்கு 801 வந்தது. இங்கே 829 கிடைக்கிது நமக்கு. இந்த 829 வந்து 824ன்னு வரலாம். ஏன்னா 3883ன்றது வந்து ரிசல்ட்டில் வந்ததுன்னா அடுத்த நாள் வந்து 24ன்றது 90%, 24ன்றது ரிசல்ட்டில் வரும். அதனால் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்ததுன்னா மேட்ச் பண்ணி பாருங்கள். ஒரு வேளை இது 824ன்னு வரலன்னா 874ன்னு வரலாம். ஓகே, ஏன் சொல்கிறேன்னா க்ளூ நம்பரோட பிசி வந்து 44 ப்ளஸ் 30 கால்குலேஷன் நமக்கு 74 கிடைக்கிது. இந்த 74 வந்து 24 74ன்னு வரலாம். அதனால தான் சொல்கிறேன். அண்ட் வந்து க்ளூ நம்பரோட ஏபி 14 ப்ளஸ் 30 கால்குலேஷன் 44. இந்த 44 வந்து 49ன்னு வரலாம். இருந்தாலும் 749 ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளோட லாஸ்ட் வீக் ரூட், அதாவது 212 வந்தது இல்லையா, அதுக்கு ஒரு நாள் முன்னாடி பம்பர் ரிசல்ட் 524, க்ளூ நம்பர் 135. இதில் க்ளூ நம்பரோட ஏபி வந்து 13, ரிவர்ஸ் கண்டினியூஷனில் 12 நம்ம ரிவர்ஸில் போகும்போது 212 நம்பர் நமக்கு மேட்ச் ஆகுது. அந்த ரூட்டில் இன்றைக்கி மேட்ச் பண்ணோம்னா நேற்று ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் ஏபி 14க்கு 13 போகும். இது வந்து பவரில் 313க்கு பவர் வந்து 68, 368, 67ன்ற மாதிரி போகும். அதாவது
இதை வந்து ப்ளூ கலரில் எழுதி கொடுக்குறேன்னா ஒன்று 367 அல்லது 376ன்ற மாதிரி வரலாம். நெக்ஸ்ட்டு வந்து க்ளூ நம்பரோட பிசி 44, கண்டினியூவேஷன் வந்து -43 +45. இதில் ஒரு நம்பர் வந்து 435. அண்ட் ஃபைனலாக க்ளூ நம்பரோட பிசி ப்ளஸ் க்ளூ நம்பர் கால்குலேஷனில் க்ளூ நம்பர் ரிசல்ட்டோட பிசி 38, க்ளூ நம்பரோட ஏபி 14, நம்ம +1ல் 24 எடுக்கிறோம். இதில் 62 கிடைக்கிது. இந்த 62 இல்லை 26ன்னு வரலாம். 262 அல்லது 726ன்னு பவர் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைனலாக வந்து ஒரே நம்மளோட கெஸ்ஸிங்கை கம்ப்ளீட் பண்ணிப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட பிசி எடுத்துக்கிறோம். ப்ளஸ் க்ளூ நம்பரோட ஏபி 24 எடுத்தோம். பிசி 44க்கு நமக்கு 82 கிடைக்கிது. 54ன்னு ஒன்று ப்ளஸில் போகும்போது 92 கிடைக்கிது. இது 2 நம்பர். அதோட ஒன்று 82 வந்து 87ன்னு வரணும், 92 வந்து 97ன்னு வரணும். அப்படி வந்தால் 3ன்ற நம்பர் ஏ போர்டில் வரலாம். ஓகே, இது டோட்டல் கெஸ்ஸிங்கு. டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் மந்த் எடுத்த மெயின் ரூட்டில் 934 சிபோர்ட் 4 வரலான்னு சொன்னேன். நான் வந்து அதுக்கடுத்து 367 இல்லைனா 376, 435, 824 அல்லது 874, 749, 387, 397, 262 அல்லது 726. டோட்டல் கெஸ்ஸிங்கு. இதில் வந்து ஸ்ட்ராங் நம்பர்ஸு 934, 435, 726, 397 வந்து 397 அல்லது 824. இந்த 5 நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்கு. பிசியில் 35, 34, 97, 87, 26. இந்த 5 செட்லேருந்து ஒரு பிசி வரலாம். ஆல்ரெடி 4D நம்ம வந்து 3934 நம்ம வந்து 4934ன்னு எடுத்தோம். 5934ன்னு ஒரு 4D வந்து லாஸ்ட் மந்த் 2904 அந்த ரூட்டில் 5934ன்னு ஒரு 4D ட்ரை பண்ணி பாருங்கள். சிபோர்டை பொறுத்த வரைக்கும் 4, 1 அல்லது 9, 6 பவர் ஆனால். ஓகே, கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். நாளைக்கு இந்த மாதிரி நான் வந்து இந்த 38க்கு மேட்சிங் கால்குலேஷனில் இன்றைக்கி 824, 874ன்றது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா 38, 83ன்னு வரும்போது 24ன்றது கேமில் வர்றதுக்கு கொஞ்சம் அதிக சான்ஸ் இருக்குது. அது ஒன்று ப்ளஸ் ஆகி 34ன்னு கூட வரலாம். ஓகே, நாளைக்கு இந்த மாதிரி பெஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.